சாய்ராம். ஓம் சாய்ராம். நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட துன்பங்கள், உன் வலி, வேதனை, சித்திரவதைகள் என்று உன் நிலைகள் எல்லாம் இங்கு சில மனிதர்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். ஆனால் உன் அப்பாவிற்கு தெரியும் அந்த வேதனைகள் எல்லாம் என்னவென்று. முதலில் நீ எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர்வதை நிறுத்திக்கொள். ஏனென்றால் இங்கு எல்லோரும் உன்னை போல் இல்லையே. உன் சிந்தனைகளோடு அவர்கள் இல்லையே. ஒரு சிலருக்கு உன் வேதனைகள் சந்தோஷத்தை கூட தரலாம். ஒரு சிலரோ உன் சூழ்நிலைகளை இன்னும் சிக்கலும் ஆக்கலாம். உன்னிடம் உனக்கு ஆறுதல் தந்துவிட்டு மனதிற்குள் ஆனந்தப்படுபவர்களும் இங்கு உண்டு தங்குமே. அதற்காக யாரையும் நம்ப வேண்டாம், எல்லோரும் இங்கு வஞ்சகர்கள் என்று நான் கூறவில்லை. யாரை நம்ப வேண்டும் என்பதை மட்டும் சற்று நிதானமாக யோசித்து நம்பிக்கை வை. எல்லோரிடத்திலும் எல்லாவற்றையும் பகிர்வதில் ஒரு அர்த்தமும் இல்லை தங்கமே. ஒன்றை புரிந்துகொள், அவரவர் வாழ்க்கையே இங்கு அவரவர்களுக்கு பிரதானம். உன் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உன்னை வழி நடத்துவதற்கு இங்கு யாருக்கும் நேரமில்லை. அதிகபட்சமாக உனக்காக பரிதாபப்படவும் ஒரு நிமிட பிரார்த்தனையை உனக்காக செய்யவும் இங்கு சில மனிதர்களும் உண்டு. ஆனால் மிகச் சிலரே உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க முன் வருவார்கள். அவர்களை கண்டுகொண்டு அவர்களிடத்தில் மட்டுமே உன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள். எவ்வாறு அவர்களை நான் கண்டுகொள்வது என்று கேட்டால், எவருடைய வார்த்தைகள் உனக்கு தீர்வை கொடுக்கின்றதோ, எவருடைய வார்த்தைகள் உனக்கு மன அமைதியை தருகின்றதோ, எவருடைய வார்த்தைகள் உனக்கு தன்னம்பிக்கையை தந்து உன் மனதை ஆற்றுகின்றதோ, எவருடைய வார்த்தைகள் உன் ரணங்களுக்கு ஆறுதலாகவும் மருந்தாகவும் இருக்கின்றதோ, உன்னால் முடியும், உனக்கு நடக்கும் என்று யார் உன்னை நம்புகின்றார்களோ, யார் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களை நம்பலாம். அவரிடம் பேசும்போது நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு வருகின்றதோ, எவரிடம் பேசி முடித்த பின் ஒரு நிம்மதியை நீ உணர்கின்றாயோ, என்னாலும் முடியும் என்ற நம்பிக்கையை பெறுகின்றாயோ, அவர்களே நீ பற்றிக்கொள். இந்த உணர்வுகளை தராத எவரிடமும் நீ எதையும் பகிர்ந்து கொள்ளாதே. உன் சுமைகள் இன்னும் கூடிவிடும், உன் பிரச்சனைகள் இன்னும் நீண்டுவிடும். ஏனென்றால் நான் கூறுகின்றேன், உன்னுடைய வேதனைகளும் வலிகளும் இங்கு சிலருக்கு சிரிப்பாக இருக்கின்றது. ஆனால் எவருடைய சிரிப்பு உனக்கு வேதனைகளை கொடுத்தாலும், யாருடைய வேதனைகளை பார்த்தும் நீ சிரித்து விடாதே. ஏனென்றால் நீ இந்த சாயின் பிள்ளை. உன் வேதனைகளை அறிந்த நான் அதற்கான வழிமுறைகளையும் மருந்தையும் நிச்சயம் தருவேன். யார் மூலமாக வேணும் என் வார்த்தைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சிக்கல்களுக்கு தீர்வையும் உன் குழப்பங்களுக்கு தெளிவையும் என் குரல் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒரு சில சமயங்களில் என்னை நீ உணர்ந்து கொள்ளலாம். இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது. இனி அப்படி ஒரு பொழுதும் நடக்க விட மாட்டேன். என் ஆசிர்வாதம் இப்பொழுது உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி காத்திருந்த அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாக தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது. இங்கு யாரை நம்பியும் நீ பிறப்பெடுக்கவில்லை. இந்த சாயை நம்பி எழுந்து வந்து உனக்கான ஆச்சரியத்தை கண்டுகளித்துக் கொள். யாருடைய வார்த்தைகளையும் பார்த்து சோர்ந்து விடாதே. யாரை கண்டும் பயந்து விடாதே. உனக்கு எதிராக தொடுக்கப்பட்ட எந்த விதமான அதிர்ஷ்டமும் உன்னை நெருங்காது. உன்னிடம் உள்ள இறைவன் இந்த சாயி மிக பெரியவன். நீதிபதியான அவர் உன் மனதை தினம்தோறும் படித்து கொண்டு உன் அருகிலேயே உட்கார்ந்திருப்பார். நீ பயப்பட வேண்டியது, உன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து விட்டு உன்னால் முடியும் என உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேனே, இந்த சாய்
என்னை மட்டுமே நினைத்து கொண்டிரு. இந்த பூமியில் நான் படைத்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்க வேண்டியது கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றது. நான் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். நீயும் அதில் விதிவிலக்கல்ல. சில சமயம் நான் கொடுப்பதை அறிந்து கொள்ள முடியும், பல சமயம் அதை அறியா வண்ணமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் மீதான எனது கருணை ஒருபொழுதும் குறைந்து விடாதே. உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் சிதறி போகும் வண்ணம் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை கடந்து சென்ற நெருக்கடிகளை மறந்துவிடு. உன்னை நோக்கி வரும் எனது ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே. இனி யாரை பற்றியும் கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க நான் ஒருவன் இருக்கின்றேன். புரிந்து கொண்டாயல்லவா தங்கமே? இந்த சாய் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு பயம்? ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் குடும்ப பிரபஞ்ச பிரார்த்தனை. கை நழுவி போகக்கூடிய காரியங்களை கூட பிரார்த்தனைகள் கரைவி சேர்த்துவிடும். கண்களை மூடி நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது அந்த இறைவனிடம் நேரடியாக பேசிக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இறைவனும் உங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உருக்கமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த இறைவனிடம் நீங்கள் ஒன்று விடுகிறீர்கள். பிரார்த்தனைகள் நீங்கள் வேண்டுவதை உங்கள் பால் இழுத்து வரும் சக்தி வாய்ந்தவை. எனவே எப்பொழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எந்த சூழ்நிலையிலும் பிரார்த்தனைகளை கைவிட்டு விடாதீர்கள். நம்ம சாய் குடும்ப பிரபஞ்ச பிரார்த்தனை தினந்தோறும் செஞ்சுட்டு வரோம். இப்போது இதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த 2 நிமிஷம் உங்கள் கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதலை, பிரார்த்தனையை சாயப்பாவோட பாதத்தில் வச்சுட்டு அடுத்து நீங்கள் என்னென்ன வேணுமோ அந்த பிரார்த்தனையை முழுசாக நிறைவேறிட்டதா உங்கள் மனசில் நினைக்க ஆரம்பிங்க. உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறின அந்த தருணத்தில் உங்கள் மனசு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ, அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமோ அதெல்லாம் உங்கள் மனசில் ஒரு கற்பனையாக நினச்சி பார்த்துக்கோங்க. உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறினா எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை இப்போ நீங்கள் உணரணும். உங்களுடைய இந்த சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்க போகிறோம். சாய்ராம். நன்றி சாயப்பா. கோடான கோடி நன்றிகள். நான் இந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் வேண்டுதல் முழுமையாக நிறைவேறிடுச்சு. தொடர்ந்து பிரார்த்தனை செய்த என்னுடைய பிரார்த்தனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இப்போ நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். தள்ளி போயிட்டே இருந்த எங்களோட திருமணம் பெரியவர்களோட பூரண ஆசையோட நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. என்னோட மனசு நிறைஞ்ச துணையோட நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறேன். இதோ என் வீட்டு வாரிசு எங்கள் கைகளில் தவழ்ந்துட்டுருக்கு. என்னோட மழலையோட அழகான சிரிப்பான முகத்தை நாங்களும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கோம். நான் எதிர்பார்த்த கல்வியும் தொழிலும் எதிர்பார்த்தபடியே அமைஞ்சிருச்சு. நாங்கள் செஞ்சிட்ருக்க தொழிலும் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு கை நிறைய சம்பாதிச்சிட்ருக்கோம். எங்கள் வருமானம் படிப்படியாக உயர்ந்துட்டுருக்கு. எங்கள் கடனெல்லாம் அடைச்சி எங்கள் உழைப்பிலேயே சொந்த வீடு கட்டி குடியேறிட்டோம். இழுப்பறியாக இருந்த வழக்குகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக வெற்றியும் கிடைச்சிருச்சு. எங்கள் பிள்ளைகளோட திருமணத்தையும் கண்ணெறிஞ்சு பார்த்துட்டோம். நீண்ட காலம் காத்திருந்த எங்களுடைய கனவு வாழ்க்கை, எங்கள் மனம் நிரம்பிய வாழ்க்கையை நிஜமாவே அடைஞ்சிட்டோம்.
எங்கள் உடல் ஆரோக்கியம் பெற்று மன நிம்மதி சந்தோஷம்னு ஒரு நிறைவான வாழ்க்கையை இப்போ நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் எல்லாருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி சாயப்பா. இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. ஓம் சாய்ராம். இப்போ இந்த சாய் குடும்ப பிரபஞ்ச பிரார்த்தனையில் இந்த 2 நிமிஷம் ஒரு உண்மையான சந்தோஷத்தை உங்கள் மனசில் உணர்ந்திருந்தீங்கன்னா உங்களோட மனசில் ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் துளிர் விட்டுருந்ததா? அந்த சந்தோஷமான உணர்வை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நிறைவேற்றி தரும். கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்ட எல்லோரோட பிரார்த்தனைகளும் கட்டாயம் நிறைவேறும். உங்களுக்காகவும் சாய் குடும்ப உறவுகளுக்காகவும் பிரார்த்தனை செய்த அனைத்து சாய் குடும்ப பிரியமானவர்களுக்கும் நன்றிகள். ஓம் சாய்ராம்.